தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான கேசரி. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பாராட்டு தான் உங்களுக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1/2 கப் நெய், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுவும் இல்லைனாக்கா ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா எந்த வாசமும் வரக்கூடாது. கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றாதீங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்து செய்யும்போது கேசரி வந்து ஆறுனதுக்கப்புறமும் நல்லா லிக்விடாக நம்ம செய்யும்போது என்ன பதத்தில் இருந்துச்சோ அதே பதத்தில் இருக்கும். இல்லை நெய்யே விட்டு செஞ்சோம்னாக்கா ஆறுனோன்னே கேசரி வந்து ரொம்ப இறுக்கமாயிரும். அதனால் 1/2 கப் நெய், 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு அதிகம்னு தோணுச்சுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். எனக்கு திராட்சை பிடிக்காதுங்கிறனால நான் திராட்சை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் ரவையை அதே நெய்யில் நல்லா வறுக்கிறேன். பொன்னிறமாக மாறணும், நல்லா வறுக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வறுங்க. அதே நெய்யில் தான் நம்ம வறுக்கிறோம். முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதே நெய்யில் வறுக்கிறோம். இந்த சைடு வந்து நீங்கள் வெந்நீரை கொதிக்க வச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப் வெந்நீர் ஊற்றணும். நம்ம கண்டிப்பாக வெந்நீர் தான் ஊற்றணும். வெந்நீர் ஊற்றும்போது கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஏன்னா நம்ம நெய்யோடு சேர்த்து ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் சூடான வெந்நீரை ஊற்றும் போது பொங்கி வரும். பார்த்து நிதானமாக ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக வெந்நீர் தான் ஊற்றணும். 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு வெந்நீர் ஊற்றுங்க. இப்போ நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னாக்கா குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறனால உங்களுக்கு வந்து வாசம் எதுவும் வராது. கலர் மட்டும் மஞ்சள் கலராக இருக்கும். நான் கேமராவுக்கு நல்லா கலராக இருக்கணுமேங்கிறனால கேசரி பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாகவும் பிடிக்கும். அதோடு நம்ம நெய் நிறையா சேர்த்து செய்கிறனால சுகரை எடுத்து கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து 1.5 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகரை சேர்த்துடலாம். சுகரை சேர்த்தோன்னே நல்லா லிக்விடாக ஆகும். அதை கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. ஓரங்கள்லாம் நல்லா நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸே போதும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். இப்போ நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஏலக்காவையும் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கிளறுங்க. பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.